வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு பஞ்சாமிர்தை குளிகை அப்படிங்கிற ஒரு மருந்து பார்க்கலாம். குளிகைங்கிறது குட்டிக்கான ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன மாத்திரைகளை தான் குளிகை அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. பஞ்சாமிர்த குளிகை. இதில் பஞ்சாமிர்தம் சொன்னாலே 5 பொருட்கள் சேருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 5 பொருட்கள் கஸ்தூரி, கோரோசனை, குங்குமப்பூ, ஜவ்வாது, பச்சை கற்பூரம். இந்த 5ஐயும் சம அளவு எடுத்து கருந்துளசி சாறில் நல்லா அரைத்து மைய அரைத்து அதை குளிகையாக, அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து நல்லா உலர்த்தி வைத்துடணும். இது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. முக்கியமாக குழந்தைகளுக்கு 1/4 மாத்திரை, அரை மாத்திரை, 1 மாத்திரை. குழந்தைக்கு வயதுக்கு தகுந்தாப்புல 1/4 மாத்திரை, அரை மாத்திரை, 1 மாத்திரை அப்படின்னு அதை தேனில் குழைச்சிட்டு கொடுத்துட்டே வந்தாங்க அப்படின்னா சுரம், சன்னின்னு சொல்கிற சைனஸ் பிரச்சனை, அதனால் ஏற்படுற தலைவலி, இது 3மே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வராது. இதே பெரியவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை 2 மாத்திரையாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். காலை இரவு 2 வேளையும் அவங்க தொடர்ந்து சாப்பிட்டே வரணும். இந்த 5 பொருட்களுமே உடம்புல உள்ள சைனஸ் பிரச்சனை, சைனஸ் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முகத்துலேயும் இருக்கும், தலை பக்கத்துலேயும் இருக்கும். முக்கியமாக கண்ணுக்கு கீழே கண்ணங்களுக்கு இடையே நிறைய இருக்கும். இந்த சைனஸ் பிரச்சனை அதாவது மூக்கடை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு சளி அடிக்கமாக பிடிக்கும் போது எல்லா இடத்துலையும் நீர் கோத்துக்கும். இந்த கிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் அடைந்து நல்ல வலி ஏற்படும். அதனால ஜுரமும் ஒரு சிலருக்கு வரும். முக்கியமாக குழந்தைகள் நேரத்தில் ஜுரமும் வரும். ஸோ இதை இந்த பஞ்சாமிர்த குளிகையை சாப்பிட்லாமான்னு சித்த மருத்துவர் அணுகி அவங்களுக்கு ஆலோசனை பேரில் நமக்கு இந்த 5 பொருட்களும் சுத்தமான பொருட்கள் கிடச்சிது அப்படின்னா இந்த முறையில் அரைத்து நம்ம குளிகைகளாக வீட்டில் செய்து வச்சுக்கிட்டும் போது நமக்கு தேவைப்படும் போது நம்ம குழந்தைகளுக்கு தாராளமாக இதை கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது முதல் ஸ்டேஜ்லேயே சளி பிடிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே இந்த கஸ்தூரி, குங்குமப்பூ எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கோரோசனையும் நம்ம கொடுப்போம். பச்சை கற்பூரத்தில் விளக்கு எரியும் போது, அதுவும் விளக்கெண்ணெயிலையோ இல்லைன்னா நல்லெண்ணெயிலையோ நல்லா விளக்கு எரியும் போது இந்த பச்சை கற்பூரத்தை வெத்தலையோட பின்னாடி நரம்பு பக்கம் ஃபுல்லாக லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சிட்டு இதை சூடு காட்டிட்டு இந்த பச்சை கற்பூரத்தையும் விளக்கெண்ணெயில் தேய்ச்சி குழைச்சிட்டு அதுக்கப்புறம் வெத்தலையில் நரம்பு பக்கம் தேய்ச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வாட்டிட்டு குழந்தைகளை நெஞ்சு பக்கமும் சரி முதுகு பக்கமும் சரி லேசாக ஒத்தி ஒத்தி எடுத்துகிட்டு வந்தாலே ஆரம்ப கால சளியை நெஞ்சு சளியாக மாறாமல் உடனே இந்த சளியை கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பஞ்சாமிர்த குளிகையையும் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சித்த மருத்துவரை அணுகி அவங்க ஆலோசனை பேரில் தான் பயன்படுத்தணும். ஏன்னா குழந்தைகள் விஷயங்கிறதால நம்ம ரிஸ்க் எடுக்கவே முடியாது. சித்த மருத்துவர்கள் இதுக்காக முறையாக படித்து இந்த குழந்தைக்கு இது ஒத்துக்குங்கிறது தாராளமாக அவங்க கரெக்டாகவே சொல்லுவாங்க. அதனால் அவங்க ஆலோசனை பிரகாரம் குழந்தைகளுக்கு இந்த குளிகைகள்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனை, பிரைமரி காம்ப்ளெக்ஸ், ஜுரம் இது எல்லாமே அடிக்கடி வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேர்